உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு முத்தையா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க முத்தையா. என்ன விஷயம்? ஃபோன்லாம் பண்ணிருக்க? நீ விஷயம் இல்லாம ஃபோனே பண்ண மாட்டியே. அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. நம்ம தம்பி அங்க இருக்கானான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவன் அங்க இருக்கானாங்க ஐயா? அவன் இன்னும் இங்க வரலையே முத்தையா. அவன் ஏதோ ஃபேக்டரி விசிட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அங்க என்னமோ லேட் ஆயிருக்குமோ என்னமோ தெரியலையே. இல்லைங்க ஐயா, ஆனந்தி எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. என்ன முத்தையா சொல்ற? ஆமாங்க ஐயா. ஆனந்தி வந்துருச்சா? அப்ப இவ்வளவு நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? ஐயா எங்களுக்கு அதாயா ஒண்ணுமே புரியல. இப்ப வரைக்கும் வேலு அங்கதான் இருப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு ஐயா. அங்க காலையில வரும்போதே ஜுரத்தோட தான் வந்தான். அந்த ஜுரத்தோடய பைக்ல அவ்வளவு தூரம் போயிருக்கான். என்னது? வேலுவுக்கு ஜுரமா? என்னப்பா சொல்ற? சரி, நீ போனை வை, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரிங்க ஐயா. என்னப்பா, என்னாச்சு ரத்னம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, ஃபேக்டரி விசிட்டுக்கு போன எல்லாருமே வந்துட்டாங்களாமே. இவங்க 2 பேரும் மட்டும் தான் இன்னும் வரல. என்னப்பா சொல்ற? எல்லாரும் வந்துட்டாங்களா? யாரு சொன்னாங்க உனக்கு? வேலு அப்பா எனக்கு போன் பண்ணி கேக்குறாரு. அவன் தங்கச்சி ஆனந்தியே வீட்டுக்கு வந்துட்டாலாமே. இதுல அவன் காலையில ஜுரத்தோட வேற இருந்திருக்கான். அவனுக்கு என்னவோ ஏதோன்னு அவங்க பயப்படுறாங்க. நாம பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணி விசாரிக்க சொல்லிடுறோம். ரத்னம், அவசரப்படாதப்பா. இதுக்கெல்லாமா போலீஸ் கிட்ட போவாங்க? ஃபேக்டரி விசிட்டுக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனால அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமும் வரலனா போலீஸ கூப்பிடலாம். உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்றாங்கக்கா. அத நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஐயோ ரத்னம், நீ என்ன இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்க? வேலை என்ன சின்ன குழந்தையா? அவனை பாத்துப்பான், நீ விடு. இவன் என்ன தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கான்? நமக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது பாட்டு கேட்டாலாவது தூக்கம் வருதான்னு பாப்போம். இந்த மெசேஜ் எப்போ வந்துச்சு? இங்கதான் சிக்னலே இல்லையே. ஆனந்தி காலையிலேயே அனுப்பியிருக்கா. நான் எப்படி அதை பார்க்காம இருந்தேன்? ஒருவேளை லேட்டா தான் ரீச் ஆயிருக்குமோ? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமான ஜுரம். வீட்ல ரெஸ்ட் எடுன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம கிளம்பி வந்துருச்சு. நீ கொஞ்சம் பாத்துக்கோ, ஏதாவது டேப்லெட் வாங்கி கொடு. அட கடவுளே, இவ்ளோ ஜுரத்தை வச்சுக்கிட்டு தான் காலையில இருந்து எதுவுமே சொல்லாம இருந்தியா? என்ன இப்படி கொதிக்குது? இந்த அளவுக்கு ஜுரம் அடிக்கும் போது கூட எனக்காக இவ்ளோ சேரியே. இதை விட வேற என்ன வேலை எனக்கு வேணும்? உன் அளவுக்கு அன்பு காட்டவோ அக்கறையா பாத்துக்கவோ யாராலையும் முடியாது. இந்த அன்பும் அக்கறையும் எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும். ஐ லவ் யூ வேலா. போலீஸ நம்பிட்டு இருக்கிறத விட ஒரு 8 ஃபேக்டரிக்கே போயிட்டு வந்துடலான்னு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? அதான் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. இல்ல ரத்னம், இப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஒருவேளை வேலனும் வள்ளியும் ஃபேக்டரிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா?
ஆமாங்க ஐயா, அம்மா சொல்ற மாதிரியும் நடந்திருக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ரத்னம், ரொம்ப யோசிக்காத. முதல்ல நம்ம திருப்திக்காக ஃபேக்டரியில போய் பாப்போம். போலீஸ் விசாரிக்கிறபடி தனியா விசாரிக்கட்டும். ஆ, முத்தையா, எதுக்கும் அக்கா சொல்ற மாதிரி ஃபேக்டரியில போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க என்னங்க என்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு சம்மதம் ஐயா. நாங்களும் உங்க கூடவே வர்றோம் ஐயா. அக்கா, ஒன்னு பண்ணுவோம். நான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு கார்ல வந்துடுறேன். நீங்க ரஞ்சித்தை கூட்டிட்டு வாங்க. முத்து, அண்ணா, எதுக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வா. சரிங்க. முத்தையா, நீங்க கார்ல உட்காருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்களும் போங்க. வாங்க வா பேச்சு. நம்ம பையனுக்கு அம்மா, ஒண்ணு ஆயிருக்காது. போம்மா. வா அத்தை. வாமா. அக்கா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். அம்மா, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? உன்னை ஃபேக்டரியில தானே இருக்க சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபேக்டரிக்கு தாம்மா போனேன். ஆனா அவனுக்கு வேலைக்கு பதிலா என்ன தூக்கிட்டானுங்கம்மா. டேய், என்னடா சொல்ற? அப்ப வள்ளி கூட உள்ள இருக்கிறது வேலை. அம்மா, இப்ப என்னதாம்மா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. டேய், எதுவும் பேசாத. போய் வண்டி எடு. ஓ, போ. போறேன். ஹலோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அந்த லொகேஷனுக்கு உங்க மீடியா டீமை கேமராவோட கூட்டிட்டு வந்தா ஒரு சூப்பரான பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும். ஐயா வணக்கம் ஐயா. நேத்து ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக இங்க வந்தாங்க. ஆமாங்க ஐயா. அது எந்த பிளாக்? இதோ இந்த பிளாக் தான். சாவி யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. வந்து தரேன். வா தம்பி, ஓடா. யோ, என்ன நிக்கிற? இதோ ஷட்டர் தர. தரேன் ஐயா. சார், உங்களோட பொண்ணு உங்க பேர் நிறுத்துங்க. பேசிக்கிறாங்களே. எல்லாத்தையும் நிறுத்துங்க. வெளியே போங்க. யாரும் உங்களை உள்ள விடுறது? நிறுத்துங்க. வெளியே போங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன். ஏப்பா, எல்லாரும் வெளியே போங்க. உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? வெளியே போங்க. வெளிய உங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு பேசிட்டாங்க சார். அது உண்மையா சார்? யாருமா இப்படி எல்லாம் சொன்னது உங்களுக்கு? வெளிய தான் சார் பேசிக்கிறாங்க. சொல்லுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்க. ஐயா சொல்றாங்கல்ல, போங்க. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? மீடியானா என்ன வேணாலும் கேட்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.